Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக்ஸ் சரியான மிஸ்டேக்ஸா இல்லை நான் ஓகே பரவாயில்ல அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இது இதுக்கு முன்னாடி நம்ம 2023, 22 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் ஈவினிங் டைமில் கொடுப்பேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் ஒருவேளை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனல். இது நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன இது மாதிரி விஷயங்கள் நம்ம லைவாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த எஜுகேஷன் ஃப்ரீ குரூப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன சார் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு வாய்ப்பு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஒரு நல்ல புல்லிஷ் ஸ்டாக்ஸு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்தது. நான் பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்து எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாச்சு. என்ட்ரி எடுத்து நல்லா மூமெண்ட்டும் வந்துச்சு. ஸோ மூமெண்ட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தேன். ப்ரைஸ் மேலே போக சொல்ல கொஞ்சம் நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே போய்டுவேன். கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக வெளியே போய்டுவேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதை மிஸ் பண்ணிட்டதோ ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இல்லை சார், இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் ட்ரேடிங் வாய்ப்பு வருது இல்லையா, அதை நீங்கள் பார்த்து இன்னொரு வாய்ப்பாக நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். ஆக்சுவலாக 2 விதமாக நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்குடைய லாஸ் கண்டிப்பாக நான் ரிகவர் பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்லேயே இருந்திருக்கலாம். ஓகே, அது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்லேயும், அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்லேயும் இன்றைக்கி அப்டேட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது என்ட்ரி எப்போ எடுத்தோம், எதுக்காக என்ட்ரி, எங்கே எக்ஸிட் ஆகணும், இது மாதிரி உங்களுக்கு அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். அப்போ மார்னிங்லேயே கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு அப்டேட்டு 9:40 9:40 உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு, அதுவும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்டேட் எதுவும் கொடுக்கல. ஏன்னா நம்ம எடுத்தால் தான் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும். ரீஎன்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். அதையும் மிஸ் பண்ணிட்டேன்றதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐ மிஸ் த என்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், வேறு எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காது. அது டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். சரி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ரீஎன்ட்ரி எப்போ எடுக்கலாம் அப்படின்றது முக்கியமான காரணம் இல்லையா. ரீஎன்ட்ரி இந்த இடத்துல எடுத்திருந்தால் மேலே வச்சு ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம் இல்லையா உங்களுக்கு. எஸ், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இப்போ நான் 1 minute நான் சார்ட்டை பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes 1 hour டைமில் ட்ரெண்டு ஸ்மூத்தாக அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கான்னு பாருங்கள். வெரி சிம்பிள். ஸோ அப்போ நீங்கள் பிரேக் அவுட்டில் போக சொன்னேன், நீங்கள் ஒரு பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா அது ஸ்மூத்தாக டார்கெட் ஈஸியாக ரீச் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் அவங்க ஆக்சுவலாக சொன்னேன் 2018, 19 பார்த்தீங்கன்னா நம்ம அப்போது லைவுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. தாராளமாக ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து முடிஞ்சு 2019, 20 21 டைமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்த காரணத்தினால சரி இந்த மாதிரி விஷயம்லாம் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு குரூப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் அந்த குரூப் ஆக்டிவேட் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டக்கு க்ளீனாக வச்சுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லோரும் அந்த குரூப்பில் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.